சே மணி வந்துட்டு இப்போ 7 ஆகுது. இப்போ தான் எந்திரிச்சோன்னே எதுக்கோசம் வீடியோ ஆன் பண்ணால் இங்கே பாருங்களேன், வெளியே எப்படி ஸ்னோ கொட்டிகிட்டு இருக்குது. உடம்பு சரியாமல் போச்சுங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக -8 வரைக்கும் போயிடுச்சு. ஸ்னோ விடாமல் கொட்டிகிட்டு இருக்கு. எல்லாம் வண்டி மூடிடுச்சு. அப்போ நம்ம பிளாக் பேந்தரு இங்கே பாருங்களேன் எவ்வளோ எல்லா வண்டியும் மூடிடுச்சு. அடட்டே, என் பிளாக் பேந்தரில் யாரா சோப்பு நேரம் கொட்டினது? நம்ம பிளாக் பேந்தர் மேலே தான் ஃபுல்லாக ஸ்னோவாக கிடக்குது. இருங்க நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு, நம்மளால் இந்த குளிர் தாங்க முடியல. இப்போ வந்து -8 இருக்குது. திடீர்னு சும்மா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் வந்துட்டு என்னடா எல்லாம் ஸ்னோவாக கொட்டிகிட்டு இருக்குது அப்படின்ட்டு உள்ளே வந்தேன். இங்கே பாருங்களேன், பஞ்சு மாரி கொட்டுது அப்படியே. இது ஆனால் இந்த ஊரோட மலைங்க. இது என் வாயிலேருந்து தான் புகை வருது. வேணாம், இப்போ தான் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்குது. மறுபடியும் எதனா ஆகிட போகுது. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஸ்னோ தான். இது கண்ணாடி ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. ராஜு பாய், 2 finger in the clutch. இங்கிலீஷ் தெரியுமா? ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹாய் சார். ஆமாம், மேலே ஸ்னோ கொட்டுது. இந்த ஸ்னோ இதுதான் இந்த ஊரில் வந்துட்டு மழை பயங்கரமாக வந்துட்டு ஸ்னோ கொட்டிட்டு. ஐயோ, நான் தாடி வேறு வச்சு மண்டையில் வேறு கொட்டுது. இன்றைக்கி வந்துட்டு நம்ம டே 7ல் இருக்கோம். இன்றைக்கி -டிகிரி வந்துட்டு 7. நேற்று வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி திடீர்னு வந்து கிளைமேட் மாறிடுச்சு. ஹார்ட்டின் ஷேப்பில் எவனோ இங்கே இது கட்டியிருக்கான். நான் சும்மா போக ஹார்ட்டின். லவ் தான் எல்லா சந்தோஷமும் கொடுக்குது. லவ் தான் எல்லாத்தையும் அழிக்குது. நம்ம பிளாக் பேந்தரோட பாவம் போய் சரி பண்ணோம். கை வந்துட்டு இது தொட வந்துட்டு இதாகுதுங்க. நிறைய பேரோட கமெண்ட் படிச்சுட்டு இருந்தேன். இன்னும் ஒரு 4-5 பேர் வந்துட்டு நம்ம ஹெச்ஆர் ஃபேமிலி வந்துட்டு நிறைய பேர் இங்கே டூருக்கு வந்திருப்பாங்க போல், ஃபேமிலியோடு இங்கே வந்திருப்பாங்க போல். அவங்களாம் மெசேஜ் பண்ணாங்க. ஆனால் நான் இங்கே மணாலிட்டு தான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன், வேணால் மீட் பண்ண வரட்டுமா, லொக்கேஷன் அனுப்பிச்சுடுங்கன்ட்டு. நேற்று சொன்னதே தான். நான் ஒரு மாதிரி வெக்ஸாக தான் இருக்கேன். என்னதான் இருந்தாலும் சிரிச்ச மூஞ்சா இருந்தாலும் உள்ள பெயின் வந்துட்டு அவங்களுக்கு தான் தெரியும். ஏதோ சொல்லுவாங்களே, தத்துவம் டக்குன்னு மறந்து போச்சு. நான் தத்துவம் நாளைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு வரேன். குல்லா போட்டுக்கிட்டு தான் நிற்கணும். ஆக்சுவலாக இங்கே காதெல்லாம் இப்போ பண்ணி இறங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் குல்லா போட்டால் ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால தான் நான் குல்லா போடாமல் இருக்கிறேன். காதெல்லாம் இப்போ வலிக்குதா, இதெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. நான் சீக்கிரம் கீழே போயிட்டேன். இப்போ குல்லா போட்டு தான் ஆகணும். ஐயோ, ஸ்னோ வர மண்டையிலே விழுவுது. நம்ம லக்கேஜெலாம் இன்னும் ரெடி பண்ணல. லேப்டாப் சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. வீடியோ உங்களுக்கோசம் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே சார், ஃபஸ்ட் எபிசோடு வந்துட்டு எத்தனை பேர் பார்த்தீங்க? அதில் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன்னு தெரியும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு காட்ட மாட்டாங்க. மேபி நான் ஃபீல் பண்ணாலுமே அது வந்து உங்களுக்கு காட்ட மாட்டேன். எதனால்னா, ஒரு குட்டி பாப்பா வந்துட்டு மெசேஜ் பண்ணிருந்துச்சு, நான் டிப்ரெஷன் இருக்கிறதுனால தான் யூடியூப் பக்கம் வந்துட்டு உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கேன், ஆனால் நீங்களே பயங்கர டிப்ரெஷன் இருக்கிறீங்க, எனக்கு யூடியூப் வரதே எனக்கு பிடிக்கல, சீக்கிரம் நீங்கள் வந்துட்டு டிப்ரெஷன்லாம் தூக்கி போட்டு ஹாப்பி ஃபேஸோடு வாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் டிப்ரெஷன் இருந்தாலும் அந்த டைமில் நான் வீடியோ எடுக்க மாட்டேன். நார்மலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வந்துட்டு அதுக்குன்னு 24 hours into 7 வந்துட்டு நான் டிப்ரெஷனில் இருக்க போகிறேங்க. அப்பப்போ இந்த கிளைமேட் பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக ஆயிடுவேன். ஃபோன் கால் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது, ஆனால் நான் எடுக்கல. எங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கிச்சாவுக்கும் சாபாசாவுக்கு அப்புறம் சாக்ரட்டி இவங்களுக்காக வந்துட்டு நான் அப்டேட் அப்பப்போ கொடுத்துருவேன். இங்கேருந்து இங்கே எதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். மித்தபடி அவ்வளோதாங்க. இந்த பனி வேறு காதில் ஏறுது. நான் சீக்கிரம் இது போட்டு, இது எப்படி தெரியுமா விழுவுது? இங்கே பாருங்களேன், இந்த படத்தில் அந்த ஸ்டார் மாரி விழுவும்ல, தெரியுதா? ஆமாம், அந்த ஸ்டார் மாரி விழுவுதுங்க இது. ஆமாம், இங்கே பாருங்கதா. ஸ்டார் மாரி தான் விழுவுது இது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். சரி, ட்ரெஸ்லாம் நனையுது, இருங்க. ஐயோ, கார் வேறு இந்த லட்சத்தில் இருக்க.
ஆனால் இதெல்லாம் ஆசைப்பட்டேன்னா ஆனால் இப்படி அனுபவம் பண்ண எதிர்பார்க்கவே இல்லை. டே காரில் எதனா பண்ணுறீங்க? ஓ மை காட், என் காரில் தான் ஃபோட்டோ எடுத்துருக்காங்களா? நம்ம பிளாக் பேந்தர் தான் வந்துட்டு இப்படி இருக்குது. அவங்களாம் நம்ம காரில் வந்துட்டு புகைப்படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. எடுங்க எடுங்க எடுங்க. இப்போ வந்துட்டு மைனஸ் இருங்க, ஸ்க்ரீனை டச் ஆக மாட்டேது. -6 டிகிரியில் இருக்குது. கண்ணிலே விடுக்குது ஸ்னோவே. ஃபோட்டோ எடுத்துக்கிங்களா? எடுங்க எடுங்க. நீங்கள் தமிழ் எங்கேருந்து? டெல்லி. எப்படி தமிழ் பேசுகிறீங்க? டெல்லியில் தமிழ்காரிங்கல்ல. ஓ சச்சா, நான் தமிழ்நாட்டில் சேலம் மாமாங்கம் ரேடியேஷன் ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட். யூடியூப் லோகவே மறந்துச்சு. நல்ல வேலை, ஏதாச்சும் வம்புலிக்கிறாங்க தான். ஒரு தமிழாமே டெல்லியில் தமிழுக்கு வச்சுருக்காரு. நம்ம பிளாக் பேந்தர் இப்போதான் காலையில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஐயோ, இது அந்த ஊரில் மழையா? ஆத்தி எவ்வளோ ஸ்னோ. பிளாக் பேந்தரே அவனை இப்படி பண்ணிட்டேனேடா. இது வேறு ஃபுல்லாக இது ஈரமாக வேறு இருக்குது. சச்சக்குன்ட்டு. இப்போ வந்து நம்ம எந்த இடத்துக்கு போக போகிறோம்னா, அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு ஏதாச்சும் போக போகிறோம். இங்கே வேறு மழை வேறு மேலே ஃபுல்லாக நனைஞ்சிட்டே இருக்குது. நான் இப்படியே நின்றுட்டு இருந்தேன்னா மருகியா சால்னா. இன்றைக்கி வந்துட்டு ஜாக்கெட், அப்புறம் இன்னும் நிறைய இந்த ஊரோட ஸ்வெட்டர் வாங்கணும். நம்ம ஊர் ஸ்வெட்டரு இல்லை டெல்லியில் டெக்கத்தில் வாங்கினது எல்லாமே வேஸ்ட்டு. அது வின்டர் டிஷர்ட் எல்லாமே வேஸ்ட்டு. சும்மா அது பாவலா அதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த ஊர் லோக்கலில் கம்மி காஸ்ட்டில் இருக்கும், அதுதான் வந்துட்டு இங்கே நல்லா இருக்குன்ட்டு. பிளாக் பேந்தர் இப்படி பார்க்க நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது. கார் ஸ்டார்ட் ஆகுமா என்னன்னு கூட தெரியல. ஃபுல்லாக ஸ்னோ தான். இது கண்ணாடி ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. இங்கே தானே கண்ணாடி விரிசல் விட்டுச்சு. கேமரா அங்கே தான் இருக்குது. அது டெம்பரேச்சர் தாங்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த ஹீட்டரை போடுற கொஞ்சம் இங்கடாது. ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாமா? இன்னும் ஸ்டார்ட் ஆகல. பிரச்சனை இல்லையா? டெம்பரேச்சர் லோவாக இருந்தால் ஸ்டார்ட் ஆகலைங்க. நல்ல வேலை, பயந்துட்டேன். எனக்குலாம் இது ஃபேஸ் பண்ண தெரியாது. கார்னா பைக்னா ஓகே, ஃபேஸ் பண்ணிவிடுவேன். எப்படி இந்த நாள் சமாளிக்க போகிறனோ தெரியல.
வண்டி வேறு ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ருச்சு. டெம்பரேச்சர் இப்படியா இருக்கும். ஸ்லிப் ஆகுது வண்டி. ஏய் எங்க வண்டி இப்படி ஸ்லிப் ஆகுது? திங்களும் அந்த பெரிய லைட்டு போடுறா. இதோட பெரிய தண்டனை எனக்கு வேறு எதுவுமே இல்லை போல். ஐயோ டிப்ரெஷன் குறைக்கு இங்கே வந்தா என்னை பற்றி யோசிக்கவே இங்கே நேரம் இருக்காது போல். இதில் எங்கே என் டிப்ரெஷன் பற்றி யோசிக்கிறது? நேற்று ஸ்னோவெல்லாம் பெய்யலை சார், இன்றைக்கி தான் வந்து ஸ்னோ அதிகமாக பெஞ்சிட்டு இருக்குது. ரோடு ஸ்லிப் ஆகுது வேற. இது வந்து என்ன ஒரு படம் கற்றுக்கிட்டோன்னா, டிப்ரெஷனை விட இன்னும் நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது இந்த உலகத்தில். டிப்ரெஷனுங்கிறது அது ஒரு வேர்டாக நினச்சிக்கணும். நம்ம இந்த பூமியில் பிறந்தது ஏதோ ஒன்று சாதிக்கு தான். எவனோ ஒருத்தர் திட்டினதுக்கோசம் நம்ம மூஞ்சி தூக்கிட்டு இருக்குதோ, எவ்வளோ ஒருத்தி நம்மளை விட்டுட்டு போயிட்டானுங்கிறதோசம் மூஞ்சி தூக்குறதுக்கும், பெற்றவங்க திட்டாங்க மூஞ்சி தூக்குறதுக்கு, இதுக்கோசரம் எதுவும் நம்ம பண்ணக்கூடாது. சரி சரி பார்க்கலைங்க இந்த பக்கம். அந்த வண்டி வந்தது நான் பார்க்கவே இல்லை. சடன் பிரேக் அடித்தா என்ன ஆகும்? பின்னாடி வண்டி வந்து குத்தும். இங்கேருந்து அந்த இதுக்கு போனாங்க, வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. நாய்க்குட்டிலாம் இங்கே பாவம் எப்படி தான் இந்த குளிரில் தாங்குதோ. ஒருவேளை இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே ஸ்கின்னு இருக்குமோ என்னன்னு தெரியல. சீட் பெல்ட் வேறு போடணும். இதில் எங்கடா சீட் பெல்ட் நான் போடுறது? முடியலையே. நல்லா கோல்டு பிடிச்சிக்கிச்சிங்க. -7 டிகிரியில் இருக்குது. 6லேருந்து 7 ஆயிடுச்சு. இருக்க அதிகமாகிட்டே இருக்குது. மதியானத்துக்கு மேலே 8 வந்துடும்னு சொன்னாங்க. எப்படி இந்த கிளைமேட் தாக்க போகிறோம்? இன்னும் நான் வந்துட்டு சரியான ஜாக்கெட் இது எதுவுமே வாங்கலை. கடை திறந்தோடனே வெல்கம் டு மணாலி. இப்போ தான் மணாலிக்குள்ளே போகிறேன். ஆக்சுவலாக நேற்று வந்து மணாலி வெளியே போயிட்டேன். இப்போ தான் மணாலிக்குள்ளே மறுபடியும் வரேன், என்டர் ஆகுறேன். முடியல. -4 டிகிரிக்கு முடிச்சு, சாரி -7 டிகிரிக்கு என்னால் முடியலைங்க.
இங்கே வண்டி வேறு கோல்டாக இருக்குது. ஹீட்ரு போட்டுமே ஹீட்ரு ஒர்க் ஆகலை. ஷோரூமில் விசாரிச்சுக்கு வந்துட்டு இந்தமாதிரி கோல்ட் டைமில் ஹீட்ரு யூஸ் பண்ணாதீங்க, வண்டி ஹீட்ரு போயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்று ஒன்றா ப்ராப்ளமே கரம்பிடிச்சிடும் அப்படின்ட்டு. காலையிலேயே வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகலை, பயங்கர கடுப்பாயிடுச்சு. அப்புறம் அது ஸ்டார்ட் பண்ணி இதை பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்தமாரி ஹெச்ஆர் அந்த கிளைமேட் போய் அல்டிமேட்டாக வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரா அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது கொஞ்சம் வேகமாக போனால் தான் இந்த மேலே இருக்கிற ஐஸ் கட்டிலாம் கொஞ்சம் பறந்து கீழே விழுகுது. வண்டி இவ்வளோ நேரம் ஓட்டிங்க, இன்னும் டெம்பரேச்சர் வந்துட்டு சூடு ஆகவே இல்லை. வண்டி இப்போ நிறுத்தினா மறுபடியும் வண்டி ஆஃப் ஆகிடும். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது மறுபடியும் கஷ்டமாக இருக்கும். என்ன தான் புது வண்டியாக இருந்தாலும் ஐயோ எந்த பக்கம் வந்துன்னு தெரியல. கூகுள் மேப் வேறு போடல. பஸ் ஸ்டாண்ட் எந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி போயிருக்க போகிறேங்க. என்னால் இருக்க முடியலைங்க. போய் ஜாக்கெட்டு அது இதுன்னு வாங்கிட்டு மறுபடியும் உள்ள வரேன். கண்டிப்பாக சீட் பெல்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. கால்லாம் செம்மையாக ஃப்ரீஸ் ஆகுதுங்க. நெகத்துக்குள்ளலாம் நிறைய ஸ்னோ, அப்படியே இந்த கிளைமேட் சில் கிளைமேட் அப்படியே உள்ளே இறங்குது. கை ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகுது. இத்தனைக்கு க்ளவுஸ் போட்டிருக்கேன், சாக்ஸ் வின்டர் சாக்ஸ் போட்டிருக்கேன், எதுவுமே இங்கே ஒர்க் ஆகலை. இந்த ஊர் சாக்ஸு ஜாக்கெட் ஏதாவது வாங்கினா தான் என்னால் மறுபடியும் நார்மலாக இருக்க முடியும். அது வரைக்கும் நார்மலாக இருந்துட்டேன். அட இளவு எடுத்து பசங்களா, இப்போ என்னடா டிராஃபிக் உங்களுக்கு. டக்குடா இது. கெட்டாத்துல திட்ட முடியலையே, சம்மந்தம் இல்லாமல் கோவம் வருது. அப்பா நான் டிப்ரெஷன் கஷ்டப்படுவேன்னு பார்த்தா இது கிளைமேட்டில் கஷ்டப்பட வச்சுட்டாங்க. கடைசியில் டிப்ரெஷன் தான் கஷ்டப்படுத்துதுன்னு பார்த்தா கிளைமேட்டில் நம்மளை கஷ்டப்படுத்துது. ஏ பஸ்கரா நீ தான் நடாது. இவன் தாங்க டிராஃபிக் பண்ணான். இருங்க, முதல்ல ஒரு 40 கிலோமீட்டர் வெளியே போயிடுறேன். அங்கே போயிட்டு என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டு. இங்கே ஸ்பீடு போகக்கூடாது தான், இருந்தாலும் ஸ்பீடாக போனால் தான் வண்டி கொஞ்சம் ஸ்பீடு சூடு வருது. ஐயோ மழை அதிகமாக போகுது. 4x4 நீ யூஸ் பண்ணலங்க. ஸ்னோவில் உள்ளே போயிட்டு கொஞ்சம் டெம்பரேச்சர் ஹையாக ஆக்கி விட்டேன். இங்கே டிராஃபிக்கா? இதான் பஸ் ஸ்டாண்டு, இதான் பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். ஐயோ எஸ், இதான் பஸ் ஸ்டாண்ட். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஐயோ இது வேறு கார்லேயே வேறு படுத்துங்களான்னு பார்த்தேன். இங்கெல்லாம் சத்தியமாக காரில் இதெல்லாம் இருக்க முடியாது. ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு நம்ம ஒன்றும் நோஞ்சம் கிடையாது. இந்த ஊர் எப்படிதான் இவங்க சகஜமாக நின்றுட்டுருக்காங்க, என்ன தத்து பண்ணுறாங்கன்னு தெரியல. நாமளும் வெளியூரில் தான் இருந்துக்கிறோம், அவங்களும் வெளியூரில் தான் இருந்திருக்காங்க. பாடி ஓகேங்க, கையும் காலும் மட்டும்தான் இப்போ குளிர் ஏறிட்டு இருக்குது. காதும் ஓகே, இப்போ காலும் கையும் மட்டும்தான் பயங்கரமாக குளிருது. செஸ்ட்டுக்கிட்டலாம் எதுவும் குளிர் இறங்கலை. ஏன்னா 3 ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன். வின்டர் டிஷர்ட்டு மேலே நார்மல் டிஷர்ட்டு, அதுக்கு மேலே வந்துட்டு ஹூடி, அதுக்கு மேலே இன்னொன்று ஒரு ஹூடி போட்டிருக்கேன். மணி ஆயிடுச்சு, மணி 9 ஆயிடுச்சு. ஜாக்கெட்டு கீழ்ச்சிட்டு போய் ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வருவோம், அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். ஜாக்கெட் வாங்கினா கூட இப்போ ஜாக்கெட் பிரச்சனை இல்லை, கை காலும் இப்போ குளிர் அடக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இப்போ யோசிக்கணும். இங்கே ஒரு வழியாக மழை நின்றுருச்சுங்க. அதாவது நம்ம ஊர் வந்துட்டு மழை, இந்த ஊர் வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு இது ஸ்னோன்னு சொல்லுவாங்க, இந்த ஊரில் இதுதான் மழை. வண்டி இன்னும் ஹீட் ஆக மாட்டேங்குது. முடியல
முடியலையே. இப்போ தான் வந்துட்டு ஸ்னோ கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்ருக்கு. அங்கே பாருங்க, அங்கே தெரியுதா என்ன வேகமாக அடிக்குது. இங்கே வந்துட்டு இந்த தூர ஆங்கிள்லேருந்து பார்க்குறதுனால வந்துட்டு உங்களுக்கு சின்னதாக தெரியும். நீங்கள் வந்துட்டு ஒரு பிக் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள், ஐ மீன் டிவியில் இந்த மாதிரி போட்டு பாருங்கள், இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு நல்லா பெருசாக தெரியும். அது என்ன பயங்கரமாக தண்ணி அடிச்சிருக்கு தெரியுங்களா. அது வந்துட்டு -5 வந்துட்டு இருக்குது அந்த வாட்டர். அதில் போய் மட்டும் குளித்தோம், செத்தோம். அங்கே வந்து போலீஸ் வந்து நிறுத்த விடனாங்க. கடை வந்துட்டு இங்கே இந்த லைன் தாங்க ஃபுல்லாக வந்துட்டு, இந்த லைன் தாங்க ஃபுல்லாக வந்துட்டு எல்லாம் கடை இருக்குது. இன்னும் ஓப்பன் பண்ணல, வந்துட்டு ஒரு 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மணி இப்போ என்ன ஒரு 9:30 தான் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணணும். நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வாங்கலாம். ஜாக்கெட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். காலில் தாங்க, நெகத்தில் தாங்க பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இத்தனைக்கும் வின்டர் சாக்ஸ் தான் போட்டிருக்கேன், அப்பயும் வந்துட்டு தாக்கு பிடிக்கல. டெக்கத்தலான்காரன் என்னை ஏமாற்றிட்டான். ஒருவேளை 2 சாக்ஸ் போடணுமோ, இன்றைக்கி நைட் ட்ரை பண்ணலாம். ஆனால் இங்கே இருக்கிற ஷூஸ்லாம் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லெதர், இதுக்கு இந்த கிளைமேட் தகுந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு வாங்குவோம். ஏற்கனவே வாயிலேருந்து புகை வருதுடா. நீ ஏன்டா பீடி குடிச்சு வாயிலேருந்து புகை விட்டுட்டு இருக்க? இப்போ எனக்கு டிப்ரெஷன் பற்றி யோசிக்க தோணலைங்க. என்னை பற்றி யோசிக்கவே எனக்கு வந்துட்டு இங்கே நேரம் பத்தலை. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஐஸ் கட்டிலாம் பார்க்க அழகாக தான் இருக்குது, அழகில் தான் ஆபத்து அதிகம்பாங்க. அந்தமாதிரி ஸ்னோ பார்க்க அழகாக தான் இருக்குது, அதில் தான் ஆபத்து ரொம்ப அதிகம். வெயில் காலம் கூட ரொம்ப தாங்கிடலாங்க, வெயில் காலத்தில் கூட தண்ணி இல்லைனா கூட அப்படி இப்படின்னு நடந்து போயிடலாம். இங்கே தண்ணி இருந்தால் தண்ணி தொட முடியாத மாதிரி இருக்குது. ஐயோ ஒன்றும் முடியல. கழுகுலாம் சுற்றிட்டு இருக்குது, பெனத்தினி கழுகு. நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவேன் இன்றைக்கி. பார்க்கலாம். ஐ திங்க் நான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து சோகமாக பேசிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். நாளைக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். இருங்க